எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மகன் வீட்டில் வேலைக்கு வச்சிருந்த பிள்ளை கூட வந்து வெளியில் வந்து இது பண்ண இப்போது அவங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதா? இது வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக தெரியும் போது ஏன் அவங்க ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க? இப்போ தண்டனைகள் விரைவாக நடக்காததுனால இன்னும் இந்த அவல நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு 15 வயசு சிறுமியை வேலைக்கு வச்சு 10 சில ஊடகங்கள்லாம் போடுது 1000 பேர் 100 பேர். நானும் அதே ஊரை மாவட்டத்தை சேர்ந்த மகள் தான். இப்போ எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு நாம் தமிழர் கட்சி ஆட்களும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஃபுல்லாக பொய்யா பரப்புரை பண்ணுது. ஏன்னா எனக்கு எல்லா ஊடகத்தையும் வாங்கிட்டாங்க, கையில் காசு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? நான் என்ன செய்தி போடுறேனோ அதை தான் மக்கள் பார்க்கணும். யார் ஆடுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எந்த சமூகத்தை அவர்கள் சொன்னாங்களோ அதனால பாதிக்கப்பட்ட அரசாங்கம் என்ன செய்யுது? ஏன்னா கஸ்தூரியை கைது பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மொத்த போலீஸும் போயிடுச்சு. காவல்துறை போனனால இங்கே காவல்துறை இல்லைங்கிற சங்கதி தெரிஞ்சுக்கிட்ட கொலை குற்றவாளிகள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாமா? உலகம் முழுக்க பரவி வாழும் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கான மரபு வழி தாயகம்னு சொல்லப்படக்கூடிய 2 இடங்கள், ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. தமிழ்நாட்டை காக்கணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் என்பது இன்றியமையாதது. அந்த அரசியல் என்பது சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில அரசியல்னா சாக்கடை இல்லை, அதை பூக்கடையா மாற்றலான்னு பேசுறதுக்காக வாங்க. இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், செந்தமிழ் நாட்டு தமிழச்சி அரபு நாட்டு தமிழச்சியா ஒரு நகர்வலம் வந்தீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழர் நம்ம எங்கே அயல்நாட்டுக்கு போனாலும் தமிழர்னு அடையாளம் காணும்போது ஒரு புன்முறுவல் பூத்து கடந்து செல்வாங்க, சிலர் வந்து பேசுவாங்க. இது வந்து இயல்பான ஒரு உணர்வு ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் நீங்கள் வந்து நம்முடைய கட்சி சார்பாக அதுவும் நம்ம தாய் தமிழ்நாடு திருநாளை கொண்டாடும் அந்த நிகழ்வுக்குன்னு அழைக்கப்பட்டு போகும்போது அங்கிருந்த நம்முடைய கட்சி சார்ந்த தமிழர்களோட உணர்வு கண்டிப்பாக அதை விட வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி இருந்துன்னு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவல். அதனால் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாடு நாள் பெருவிழா கொண்டாட்டத்தை நம்மளுடைய ஐக்கிய அரபு அமீரகம் செந்தமிழர் பாசறை முன்னெடுத்தது. அதில் இந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் போயிருந்தேன். அதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய தாய்மாமன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த கட்சியினுடைய உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இந்த ஊடகத்தின் வாயிலாக. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகள் போகிறது வழக்கம். ஏன் அப்படின்னா அவங்க அயலகத்தில் இருக்கும்போது தாய்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போகும்போது அவங்களுக்கே ஒரு புத்துணர்வு ஏற்படும் இல்லையா? நம்ம மண்ணிலேருந்து பிரிஞ்சு அவங்க அந்த பொருளீட்டுறதுக்காக வெவ்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிற அவங்களுக்கு ஒரு ரீஜுவனேஷன் தேவைப்படுது ஒரு ஆண்டும். நம்ம தொடர்ச்சியா இங்க ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், நிகழ்வுகள், மாவீரர் நாள், மே 18 அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வுல திருப்பியும் எல்லாரும் ஒன்றிணைறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அடிக்கடி சந்திக்கிறோம். ஆனா அயலகத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கலந்துரையாடல், அந்த ஒரு ரிஜுவனேஷன் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கறது வழக்கம் நாம் தமிழர் கட்சியில. அப்படி வந்து ரொம்ப 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 மனநிறைவான ஒரு பயணம்னு சொல்லலாம். நீங்க அந்த வித்தியாசம் கேட்டீங்க. அங்க வந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா கூடுதல் உணர்வு எழுச்சி எனக்கு தெரிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளுடைய மண், நம்ம மண்ணுல நாம வந்து எப்படி நம்ம முன்னவர்கள் வாழ்ந்தாங்களோ அந்த வீரமிக்க அந்த சுயமரியாதையோட அந்த தன்னுரிமையோட எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழணும், நம்மளோட மண்ணுக்கே வந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து எல்லோருடைய அணுகுமுறையிலும் தெரிஞ்சது. அப்ப நம்ம எப்படியாவது இங்க இருந்து நம்ம பொருளீட்டி நமக்கான அதிகாரத்தை அங்க பிடிச்சே ஆகணுங்கிறதுல நம்மை விட பல மடங்கு மூர்க்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சது. அங்க சந்திச்ச ஒவ்வொரு உறவுகளும் அவங்க ரொம்ப அன்பு பாராட்டினாங்க. அவங்களோட விருந்தோம்பலும் அர்ப்பணிப்பும் வந்து பேருவகையா இருந்ததுன்னு சொல்லலாம் தமிழ்ல.
ரொம்ப ரொம்ப இன்வைட்டிங்கான நாடுமே கூட. ம். இன்வைட்டிங்கான நாடு அப்படின்னா அவ்வளவு சுத்தமா இருக்குல்ல. சுத்தமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம சுயநினைவை மறந்து நம்ம வந்து கீழே கூட போட போட மாட்டோம். மாட்டோம். அந்த அளவுக்கு அங்க வந்து ஒழுக்கம் வந்து ஒரு இயங்கியலா ம். ஒரு நேச்சுரலான ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. அப்புறம் சிறப்பா இருந்தது. அங்க பல கலந்தாய்வுகள், அங்க ஐக்கிய அரபு அமீரகம் மாகாணம் மாதிரி 6 மாகாணங்கள் ம். இருந்தது. அப்ப அபுதாபி, ஷார்ஜா, துபாய் அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் என்னால போக முடிஞ்சது. அல் ஃபுஜைராக்கு மட்டும் போகல. ம். மத்தபடி 6 ஐக்கிய நாடுகளுக்கும் நான் வந்து போயிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. ம். பயணம் ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. அதுதான் அத பத்தி. வேற ஒண்ணும் அதோடைய நேரலை கூட அங்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மனநிறைவான ஒரு நிகழ்வா இருந்தது. ம். ஒரு ஆத்ம திருப்தி. ஒரு நிறைவு. இதே போன்று இன்னும் பல கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அங்கு சென்று அங்க ஒரு ரெஜுவனேஷன் குடுக்கணும். ஆனா, நம்ம விரைவுல ஆட்சி அமைச்சு, அதிகாரத்த பிடிச்சு, அங்க இருக்கக்கூடிய சொந்தங்களும் நம்மளுடைய நாட்டுல செல்வ செழிப்போட, மனநிறைவோட வாழணுங்கிற அந்த ம். அந்த அந்த ஆத்ம திருப்தி அடையிற அதே நேரத்துல நம்ம ஆத்மாவையே பிடுங்கி போடுற மாதிரி சம்பவங்களும் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆமா. அது ஒண்ணு. அதே மாரி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, அவங்க எல்லாரும் இங்க வந்து மனநிறைவோடு வாழ்றதுக்கான சூழல நம்ம இங்க ஏற்படுத்தணும் ம். விரைவில. அவங்க எப்படி ஒரு பங்களிப்ப அவங்களால முடிஞ்சத ம். செய்றாங்களோ, ம். நம்ம இங்கேருந்து களத்துல இருந்து பல வேலைகள அதற்கான செய்றோம். உழைப்புகள். உழைப்புகளை நம்ம வந்து இங்க தரோம். அது விரைவில நம்ம வந்து அது வந்து கனியாக மாறப்படணும். இப்ப விதையாக இருக்கு, மரமாக வளர்த்துட்டு இருக்கோம். ம். நம்ம அது விரைவில வந்து கனியாக கனி நம்ம கொடுக்கணும். வந்து சுவைக்கணும், அறுவடை செய்யணுங்கிற எண்ணத்தோட நீங்க சொன்ன மாதிரி, இங்க நடக்கக்கூடிய அவலங்கள தொடர்ச்சியாக நம்ம அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். ம். நீங்க கேட்டது போல தினம் தினம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக ஏதாவது ஒரு சிக்கல் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. நீங்க பார்க்கத்தான் செய்றீங்க. ம். அப்படி எல்லா துறைகளிலும் கல்வித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, நீதித்துறை அப்படின்னு எல்லா துறைகளிலும் ரொம்ப மோசமாக, அதாவது என்ன அப்படின்னா, செயல்படாத அரசாங்கத்தால சீர்கெட்டு கிடக்குது தமிழ்நாடுன்னு சொன்னா அது மிக இல்ல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையும் பிரச்சனைகள் இருக்கு. பார்த்திருப்பீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. நீங்க செயல்படாத அரசுன்னு எப்படி சொல்றீங்க? அவங்க தான் நல்லா செயல்படுறாங்களே! உங்களுக்கு தெரியலையா? ஆமா. ஆ, அதாவது இர்ஃபான் ஒரு காரியத்த செஞ்சா, இது கொலை குத்தமா இது என்ன கொலை குத்தமா? அப்படின்னு கேட்குற அதே அரசாங்கம், ஒரு தெலுங்கு சமூகத்தின பத்தின ஒரு க விடயத்த பேசுன ஒரு நடிகை கஸ்தூரிய வலை வீசி தேடுது. இல்ல மொத்த அவங்க தமிழ்நாடு போலீஸும், காவல்துறையும் அங்க போயிட்டதால, நீங்க பார்த்தீங்கன்னா, நடிகை கஸ்தூரியை கைது பண்றதுக்கு ஏன்னா அவங்க கொலை குத்தம் பண்ணிட்டாங்க. இல்ல ஆ நான் என்ன கேட்கிறேன், அவங்க பேசியது தவறு தானே நியாயமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கு சமூகத்திலருந்து வந்த சிலர் வந்து அரண்மனை சேவையில பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களும் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சத கூட சொல்லியிருக்கலாம். நீங்க வரலாற்றுகள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா சமுதாயத்தினரும் ஆதிக்க வர்க்கங்களுக்கு வேலை செய்தவங்களா தான் இருக்காங்க. நீங்க அரசர் காலத்திலயும் சரி, அது தமிழர்ல இருந்து எல்லாருமே ஆதிக்க வர்க்கத்துக்கு சேவை செய்ய, ஏன்னா அது பொருளீட்டும் ஒரு அன்னைக்கு வேலை அதுதான். வேலையில் ஒன்றுன்னு வைங்களேன். பேர்க்கலாம். எத்தனையோ பிரிட்டிஷ்காரங்க வரும்போது நாம என்ன அவங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ இப்போ வந்து இந்தியர்களில் பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு பியூனா கூட இருந்தாங்கன்னா உண்மைதான், பியூனா இருந்திருக்காங்க தான். அந்த வலி நமக்கு இருக்கு. பட் உண்மைங்கும் போது பொய்யினா ஒரு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். அவங்க தவறாக பேசிட்டாங்க, இது வரலாற்று உண்மை இல்லைன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம், அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்கலாம். இது வந்து 2, 3 விடயங்கள்ல இர்ஃபான்ங்கிற ஒரு திமுக ஆதரவு யூடியூபர் செய்த காரியங்கள்லாம் அதுலேயும் ஒரு 2 செயலை கூட சாதாரணமாக விட்டுறலாம். ஒரு செயல் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கார் ஏற்றி ஒருவர் சாகிறதுக்கு காரணமாயிட்டார். அது நான் இல்லை, இன்னொருத்தர் என் காரை எடுத்துட்டு மைத்துனர். அப்போ மைத்துனர் இப்போ ஜெயிலில் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அப்போ ஒரு தங்களுடைய ஆதரவாளர்கள்னா அவங்க கொலையே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போக்கும், அதே தங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா அதுவும் எந்த சமூகத்தை சொல்லியிருக்காங்கனால இவ்வளோ விரைவாக செயல்பட்டுருக்காங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். எந்த சமூகத்தை சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வலிக்குது. இப்போ புரியுதா? தமிழர்களை யார் ஆள்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எந்த சமூகத்தை அவர்கள் சொன்னாங்களோ அதனால பாதிக்கப்பட்ட அரசாங்கம் என்ன செய்யுது? போய் என்னுடைய கேள்வி ரொம்ப யதார்த்தம் அக்கா.
இன்னைக்கு கஸ்தூரி அவர்கள் ஒரு சமூகத்தை வந்து குறைத்து வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க தங்கி இருந்த இடத்துல போய் நீங்க கைது செய்யற அளவுக்கு அது பெரும் குற்றமா அப்படிங்கிற கேள்வி நம்ம தரப்புல. அதான் நான் மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள் பாடியில தான் கேக்குறேன். அவங்க என்ன கொலையா பண்ணிட்டாங்க அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வியும் இருக்குது. ஆனா உண்மையா இங்க எவ்வளவு கொலைகள் நடக்குது. ஏன்னா கஸ்தூரியை கைது பண்றதுக்கு தமிழ்நாட்டுல இருக்க மொத்த போலீஸும் போயிடுச்சு. காவல்துறை போனனால இங்க காவல்துறை இல்லைங்கிற சங்கதி தெரிஞ்சுக்கிட்ட கொலை குற்றவாளிகள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அவ்வளவு மோசமா இருக்கு. முதலமைச்சனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை மீது இவ்வளவு காட்டமான விமர்சனத்தை நம்மளால ஏற்க முடியுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தண்டனைகள் கிடைக்கப்பெறாததுதான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுக்கடையில நம்ம நிறைய விடயங்களை மறந்து போயிடுறோம், இல்ல பேசாம விடுறோங்கிறதும் நிறைய ஊடகங்கள் காட்டுறதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சிறுமிகள் குழந்தைகள் கடத்தப்பட்டுட்டு வராங்க, வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்படுறாங்க. ஒரு 2-3 வாரத்துல ஆதாரபூர்வமா நான் இதை சொல்றேன். ஒரு தஞ்சாவூர்ல இருந்தோ எங்க இருந்தோ ஒரு வந்த பிள்ளைய கை காலில் சிகரெட்டு சூடு வச்சு சென்னையில் ஒரு மாளிகை, அதாவது எஜமான் அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தி கொலையே பண்ணி டாய்லெட்ல இதுலயே போட்டிருக்காங்க. ஏதாவது ஊடகங்கள் பேசியிருக்கா? அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள். நான் இப்ப செய்தி பார்த்தேன். நேத்துக்கு வந்து செய்தியில என்ன அப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். அதற்காக கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலத்தை வந்து அபகரிக்குது இங்க இருக்கக்கூடிய அரசு. அதனால தொடர்ச்சியாக 9 முறை வந்து அவங்க தீர்மானம் இந்த அரசுக்கு எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வந்து போட்டுட்டே இருக்காங்க. அந்த நபர், அந்த பெண் இன்னைக்கு தூக்கு மாட்டி இறந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் நேர்ந்திருக்கும் நீங்க இதுல இருந்து. அதே இந்த கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கோலடின்னு இந்த திருநின்ற ஊரா, ஆமா, அந்த திருவேற்காடு இந்த பக்கத்துல என்னன்னா ஏரிகளை ஆக்கிரமித்து மக்கள் இருக்கிறாங்க, அதனால அவங்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இந்த பக்கம். இதற்கு இதை கேட்டு ஒருத்தர் மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. நம்மளுடைய அண்ணன் தான் போய் எவ்வளவு முரண் பாருங்க. அந்த பக்கம் மக்களுடைய இடத்தை அபகரிச்சு அரசு விமான நிலையம் கட்டுமா? இங்க மக்கள் பூர்வ குடிகளாக ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த மக்கள் நீங்க ஏரி மேல குடியிருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க அப்புறப்படுத்துமா? அப்போ யாருக்கு அனுமதிச்சவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவங்க ரிட்டையர்டு ஓய்வூதியம் பெற்று போயிருந்தா கூட, இதற்கெல்லாம் அனுமதித்த அதிகாரிகள் ஓய்வூதியம் பெற்று போயிருந்தா கூட நீங்க கைது பண்ணி இப்ப நடவடிக்கை எடுக்கணுமே. யாரை கேட்டு அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க? அவங்களுக்கு சட்டம் தெரியாதா? அரசு அதிகாரிகளே சட்டத்தை இது பண்ணலன்னா அப்ப இந்த திமுகவும் அதிமுகவும் தானே மாறி மாறி ஆண்டு இருக்கு. அப்பதானே இவங்க குடியேறி இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய தலைமையும் கேட்டது. இதுக்கு வந்து மின்கம்பம் ஏத்தும் போது அப்ப வந்து பாக்கலையா? நீங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கும் போது கேட்கலையா? அவங்களுக்கு வாக்காளர் உரிமம், அதாவது ஓட்டு உரிமை கொடுத்தீங்கல்ல, அட்டை கொடுத்தீங்கல்ல, அப்பெல்லாம் அவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள்னு தெரியலையா? இன்னைக்குதான் தெரியுதாங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கு. இந்த அதிகாரிகள் எல்லாம் வேலை செய்யற ஸ்பீட பார்த்தா ஆஸ்திரேலியால நிலத்தை வாங்கிட்டு பட்டா போட்டு கேட்டா கூட கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஆஸ்திரேலியால வாங்கின வீட்டுக்கு மின்சாரம் கேட்டா கூட மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டதுன்னு காசை வாங்கிட்டு கொடுத்ததா கணக்கு காட்டி. காசு கொடுத்தா எது வேணாலும் நடக்கும். காசு கொடுத்தா நீங்க ட்ரம் மாளிகையை கூட காசு கொடுத்தா எது வேணாலும் நடக்கும்ன்றதுக்கு இன்னொரு உதாரணமா உங்களுக்கு அண்மை காலமா வந்து திமுகவை சார்ந்த ஒரு நபர் மீது கஞ்சா கடத்தல் வழக்கு வந்து இருந்தது. ஜாஃபர் சாதிக் என்கின்ற நபர் மீது. அவரோட சேர்த்து இயக்குனர் அமீரன் மீதும் அவர்கள் மீதும் வந்து பெரிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது. இதுல என்ன பார்க்கப்படணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் அது குற்றச்சாட்டா இருந்தது. இன்னைக்கு அக்யூஸ்டா அவரை வந்து எடுத்திருக்கிறாங்க. அமீர் அவரை இந்த குற்ற வழக்குல அக்யூஸ்டா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசாது நம்மளுடைய மக்கள். இந்த பணத்தை வைத்து அவங்க எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, கிருத்திகா உதயநிதி அவருடைய படம் தயாரிக்கப்பட்டது. இப்படி இதெல்லாம் அமீர் அவர்கள் வந்து அவரோட கூட இயக்குனரா இருந்தனாலையும் அந்த சினிமா துறை தொடர்புனால தானே அமீர் அவர்களை வந்து இதுல கொக்கி போட்டு இழுத்திருக்காங்க. அப்படின்னா பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனைவியும் தான் ஆகணும். ஏன் கூட சேர்ந்து நம்ம என்ன கேக்குறோம்னா, இதெல்லாம் செய்திகள்ல வந்து முதன்மை செய்தியா இருக்கானா? இல்ல. ஏன்னா எல்லா செய்தி ஊடகத்தையும் நாங்க வாங்கிட்டோம். அதிகாரிகள் அதிகாரத்துல இருக்கிற நாங்க வாங்கிட்டோம். ஆனா இந்த பக்கம் பாருங்க, நன்னிலத்துல ஒரு அரசு, அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க் இல்லையா, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ங்கிறது, அந்த பேங்க்ல ஒரு கஸ்டமரை
ஒரு கிளையண்ட்ட ஒரு 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 வாடிக்கையாளரை இஷ்டத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீசர் அந்த அதிகாரி வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுது. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளை பார்த்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கெட்டு போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம என்ன சொல்றோம், இங்க பிரதமராவே இருந்தாலும் நாட்டின் முதல்வராகவே இருந்தாலும் நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி மட்டும்தான். நீங்க அதை விட்டுட்டு நீங்க தான் இந்த நாட்டுக்கே எசமான் போல, நீங்க தான் இந்த நாட்டை வந்து மொனார்கி போல, ஒரு 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 என்ன சொல்ற சர்வாதிகாரி போல அதே மனநிலையை நீங்க உங்களுடைய பியூரோக்ராட்ஸுக்கும் ஊட்டுறீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். மக்களுடைய வரிப்பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் வருது, அதை தவிர்த்து உங்களுக்கு எக்கச்சக்க பர்க்ஸும் கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல மனசுல இருந்துங்க. மக்களும் ஒடுங்கி அடங்கி நம்ம போகணும் இல்லை, நமக்கு நியாயமா இது கேள்வியா எழுப்பணும்னா கேள்வியா எழுப்பணும். அது நாகரிகமான முறையிலும் எழுப்பலாம். அதற்கான எல்லா ஜனநாயக உரிமையும் இந்த நாடு கொடுத்திருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம வந்து திருப்பி நடவடிக்கைகள் வந்து சட்ட ரீதியாக இருக்கணும், அணுகுமுறை வந்து மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா இந்த சட்டமும் இந்த மரியாதை குறைவான வார்த்தைகளும் 1000 கோடி ஊழல் பண்ணவங்கள்ட்ட நீங்க காட்டலையே. அவங்க சட்டையை பிடிச்சி கேட்டீங்களா? அவங்கள எப்படி அவமானப்பட? இதே காவல்துறை சாமானிய குற்றவாளியை அவ்வளவு தேவையில்லாத அளவுக்கு கையை காலில் உடச்சி போட்டு அவங்கள மானக்கேடாக நடத்துறீங்களே. இது 1000 கோடி ஊழல் பண்ணுறவங்க, 1000 கோடி தண்ட அபராதம் செலுத்துறவங்க, ஊழல்னு எல்லா கட்சியிலையும் இருக்குதே. இவங்களெல்லாம் நீங்கள் இதே மாதிரி காலரை பிடிச்சி என்னடா என் வீட்டு பணத்தை இப்படியே திருடி வைப்பேன்னு நீங்கள் கேட்க முடியுமா? அப்போ கேட்க முடியாதுல்ல. அப்போ சாமானியனே எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் கூட்டிட்டு போய். திமுகவும் தொடர்ச்சியாக கார்பரேட்டுகளுக்கான அரசு அப்படிங்கிறத இதன் மூலமா நம்மளுக்கு தெரியுது. இவர்கள் எல்லோரும் வந்து யாருக்கு வந்து விசுவாசிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதோட இன்னொரு செய்தி கூடுதலா என்ன அப்படின்னா, இந்த அரசியல் அலசல்ல மக்களுக்கு தெரிய வேண்டியது, அதானி இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அழகர் கோயில் இருக்கக்கூடிய மதுரையில இந்த டங்ஸ்டனுங்கிற கனிமம் கிடைக்குது. அதை வந்து அந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றது, அந்த அந்த இதை வந்து கனிம வள சுரண்டலை வந்து அங்க நடத்தணும் அப்படிங்கிறத இவங்க திட்டமிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய யாருன்னா அந்த வேதாந்தா நிறுவனம் குழுமத்தோட சேர்ந்து இதை வந்து பண்றாங்க. அப்ப இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காண்டி அங்க மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே என்னைக்கும் தொடர்ச்சியாக போராட்டம் செய்யக்கூடிய அவதிப்படக்கூடிய மக்கள் பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொன்னு. அதே மாதிரி இந்த குழந்தைகள் தொழில் பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, குழந்தைகள் தொழிலாளர்கள் இன்னும் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருந்தும் பயம் இல்லாமல் இருக்காங்கன்னா, எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மகன் வீட்டில் வேலைக்கு வச்சிருந்த பிள்ளை கூட வந்து வெளியில் வந்து இது பண்ண, இப்போ அவங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதா? இது வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக தெரியும் போது ஏன் அவங்க ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க? இப்போ தண்டனைகள் விரைவாக நடக்காததுனால இன்னும் இந்த அவல நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு 15 வயசு சிறுமியை வேலைக்கு வச்சு 10 வீட்டில், அந்த அடுக்குமாடி குடியிருப்புலேயே 10 வீட்டில் அந்த பொண்ணு வேலை பார்க்குதுன்னா அதோட உடல் ரீதியான தளர்ச்சியை யோசிங்க, மன ரீதியான அயற்சியை யோசிங்க. நம்மளால் ஒரு வீட்டுக்கு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 3 வேளை சமைக்கிறதுக்குள்ளேயே 1000 புலம்புறோமே. 10 வீட்டில் அந்த பிள்ளை வேலை பார்க்குதுன்னா இத்தனைக்கும் அவ்வளோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நல்லா படித்தவங்க. அவங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? அப்போது ஏழைகள்னா காசை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால் சட்டம் வந்து தன் கடமையை ஒழுங்காக செய்யணும். தெலுங்கு மக்களை பேசுகிறவர்களுக்கு மேலே தான் எங்கள் சட்டம் பாயும் அப்படின்னா தமிழர்கள் இன்றைக்கும் அதோ கதின்ட்டு எப்பவும் போல் நிற்க வேண்டியதான் அப்படிங்கிறது. அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுருவோம். அப்புறம் வந்து அடுத்தடுத்த சூடான விவாதங்கள் வரும்போது இது கேட்க முடியாமலே போயிருக்கோம். நீண்ட நாள் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்குறதுனால எனக்கு இது சரியான ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா உங்களுடைய பயணம் இதில் வந்து மிகவும் நெருக்கமான பயணம் உங்களுக்கு. அதாவது எப்படின்னா, கட்சியுள்ள நிறைய பேர் வெளியிலேருந்து கேளுங்க அப்படியா? சரி, ஓகே. நெருக்கமான பயணம்னா நீங்கள் அன்றாடம் வந்து அடிக்கடி அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து அந்த அரசியல் அலசல்கள், அரசியல் நிகழ்வுகள், நாம் தமிழர் கட்சிக்குள்ளான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு புரிதலில் இருக்கக்கூடியதுனால கேள்வியை கேட்குறேன். நான் நம் தமிழரை விட்டு நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள்னு பயங்கரமாக பூதகாரமாக போடுறாங்களே, அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஒரு கட்சினா ஆட்கள் உள்ள வருவதும் வெளில போறதும் ரொம்ப ரொம்ப இயல்பு.
இப்போ உங்களுக்கு தெரியும் திமுகலேருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் கலந்து கூட்டமாக கலந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிதான் மதிமுக வந்து திருப்பியும் தனியாக உருவாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வருவதும் போவதும் இயல்பு, மாற்று கருத்துகள் இருப்பது இயல்பு. ஆனால் அதோட சேர்த்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பஸ்னா ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும், ஒரு பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும், ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் தான் இருக்க முடியும். அதனால நம்ம வந்து இதுல வந்து திசை அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆளாகக்கூடாதுன்னு ஒண்ணு. இன்னும் கூடுதலா நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம கட்சியிலயாவது ஜனநாயகம் இருக்கு, வெளியில போகணும்னா போய்க்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய கட்சியில எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாச்சு. கூட்டணியிலே இருந்தாலும் நீ வந்து வாய் திறக்க கூடாது, வெளியில வாய் கூட திறக்க கூடாது, மாநாடு போக கூடாது. ஆமா, விஜயோட விழாவா இருந்தா என்ன, விஜயோட மேடை ஏறக்கூடாது. ஆமா சொல்லிவிட்டேன். ஆமா, எதா இருந்தா என்ன, அந்த மாதிரி இந்த மாசம் கூட்டி தரேன். அதனால இப்படி அடிமை சாசனம் எழுதி தரப்பட்ட கட்சி கிடையாது. நம்ம கட்சியில வெளில போறதுக்கு கூட ஜனநாயகம் இருக்குங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியுது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஓகே, மாற்று கருத்துகள் இருக்கலாம், அது ஆரோக்கியமான முறையில இருக்கணும். ஆனா நான் தலைமையை நம்ப மாட்டேன், அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன்னா அப்புறம் இதுக்கு கட்சியில பயணித்து என்ன பயன் இருக்கு? நம்ம ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டுநரை நம்பி அந்த பேருந்துல ஏறணும் இல்லையா? அப்படி அவர் சொல்வதும் செய்வதும் சரியாக இருக்கும்னு நம்பினோம்னா தான் நமக்கான இலக்கை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய புரிதல். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். மற்றவர்கள் ரொம்ப துரிதமா ஒரு முடிவை எடுத்து இந்த மாதிரியான நகர்வுகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது பிம்பப்படுத்தி செய்தியாக்கப்படுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்ப சில ஊடகங்கள்லாம் போடுது 1000 பேர் 100 பேர். நானும் அதே ஊரை மாவட்டத்தை சேர்ந்த மகள் தான். இப்ப எனக்கு பார்க்கும் போதே தெரியுது ஒரு நாம் தமிழர் கட்சி ஆட்களும் இல்ல அப்படின்ட்டு. அப்ப ஃபுல்லா பொய்யா பரப்புரை பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஊடகத்தையும் வாங்கிட்டாங்க, கையில காசு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? நான் என்ன செய்தி போடுறேனோ அதை தான் மக்கள் பார்க்கணும். நான் போடுற செய்தி தான் உண்மைன்றத மக்கள் கிட்ட காமிக்கிற இந்த பொய் ஊடகங்களை மக்கள் நம்ப கூடாது. திட்டமிட்டு ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய கலந்தாய்வுகளுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைக் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது ஒரு செட்டப், ஒரு ஸ்கேம் அப்படிங்கறது புரிதல் கூடவா இல்லையா நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கணும். இப்படி நீங்க வந்து இந்த மாதிரியான திசை திருப்பல்களுக்கு ஏமாளிகளாக போகக்கூடாது. இது பிம்பப்படுத்தி காட்டப்படுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கான ஓட்டர்ஸ், அதே மாதிரி ஆர்கானிக்கான பொறுப்பாளர்கள். உள்ளன்போடு இது வெல்லும் அப்படின்னு நினைச்சு பயணிக்கக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. அப்படி இல்ல டவுட்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் விலகி போறாங்க அப்படிங்கறத என்னுடைய பார்வை. நம்ம வெற்றி தோல்விக்காக இந்த கட்சியில பயணிக்கல, நம்ம அந்த தூய அரசியல் மறுமலர்ச்சிக்காக இந்த கட்சியில பயணிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை இது நாள் வரைக்கும் எப்படி தலைத்தோங்க செய்ததோ உறுதியாக அதிகாரத்தை பெற்று வெற்றி பெற்று அதோட சேர்த்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புரட்சிகர ஒரு அரசியலை அமைக்கும்ங்கிற நம்பிக்கையோட இருந்தோம்னா நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்பியே ஆகணும். தலைமை கிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் எதிர்கட்சி வைக்கக்கூடிய பொய் அக்யூசேஷன்ஸ், பொய் குற்றச்சாட்டுகள். இதுக்கு நம்ம ஈல்டாகிறோம் அப்படின்னா நீ அவன் வைக்கக்கூடிய அந்த எலிப்பொறிக்கு நீ வந்து ஈல்டாகிற, ஈஸியா வந்து அதுக்கு வந்து இரையாகிற அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டிய இன்னொன்று. நம்ம உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரைன்னு ஒன்று இருக்கு. நாம இப்ப எதிர்க்க வேண்டியது யாரு? நாம இப்ப எதிர்க்க வேண்டியது யாருன்னு என்னைய கேட்டீங்க அப்படின்னா நம்புக்கு இல்ல, உண்மையா எதிர்த்து ஆகணும், வேற வழி இல்ல. எனக்கு இந்த கேள்வியினுடைய ஆழம் புரியுது. இப்ப நமக்கு வந்து சில நேரங்கள்ல தோணுது, எப்படி வந்து 2011 காலகட்டத்துல காங்கிரஸ் தீவிரமாக நாம் தமிழர் கட்சி எதிர்த்த காரணத்தினால் காங்கிரஸை வீழ்த்தியதோ அதே மாதிரி உத்வேகத்தோடு மீண்டும் பயணிக்க வேண்டிய காலகட்டாயத்துல இருக்கிறோம். புரியுது எனக்கு. ஆனால் இப்ப நடுவுல திசை திருப்புவதற்காக பல விஷயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இங்க வந்து நீங்க வந்து குழப்ப அரசியலை உண்டாக்குவீங்க அப்படின்னா அதற்கு முதல் பதிலடி. அதுக்கப்புறம் அடுத்து எங்களுடைய எதிரியும் எங்களுடைய சித்தாந்த கொள்கை எதிரிகள் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்களை அம்பலப்படுத்துவது, மக்களை விழிப்புணர்வு செய்வதுதான் நாம் தமிழர் கட்சியோட. நீங்க சொல்ல வரதை பார்த்தா நம்ம வந்து இதுவரைக்கும் மக்களை அடிமையாகவே வச்சுக்கிட்டு இருந்து போலித்தனமாக அதை செய்வேன் இதை செய்வேன்னு பொய் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து நாடகம் நடிக்கக்கூடிய திமுக தான்
பிரதானமாக நாம் தோற்கடிக்கப்பட வேண்டியவருங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தான் கணினி கொடுத்தாரு, கலைஞர் தான் அதை கொண்டு வர இதை ரிக்ஷாவை ஒழிச்சாரு, கணினி படத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே. அதுக்கு இல்ல, கணினி பாடத்தை கொண்டு வந்தாரு சரி, ஆனா இன்னைக்கும் மனித கழிவை மனிதனே அல்லணுங்கிற அவலம் இருக்கே. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையிலேயே அந்த குற்றங்கள்லாம் நடக்குது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பக்கத்துல இருக்கக்கூடிய நீலகிரியில நம்ம ஒரு கர்ப்பிணி பெண், அவங்கள அந்த தூளியில வச்சு கொண்டுட்டு போறாங்க, உடம்பு சரியில்லைன்னு. அங்க ஆம்புலன்ஸ் வசதி போக முடியல, சாலை வசதி இல்லை. என்ன சொல்லுவீங்க? ஏற்கனவே ஒரு இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது, ஒரு அங்க வந்து பாலம் அமைக்கப்படாதனால அந்த ஏரியை தான் கடந்து போகணும், அந்த ஆற்றை கடந்து போகணும். அதனால அந்த இறந்த சடலத்தை அதே ஆற்றுல கொண்டு போறாங்க. பிள்ளைங்க சீருடையோட தண்ணியில் என்னது நடந்தும் தூக்கியும் அந்த மாதிரி தட்டில் உட்காந்துட்டு போகிறதும் படம் ஓட்டிட்டு போயிடுறதும் அப்படின்னு ஒரு டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு சவாலான பயணம். ரிக்ஷா ஒழிச்சாரு சரி, ரிக்ஷாவை எது கொழிச்சாரு? இந்த மாதிரி ரோடெல்லாம் காணாம போயிரும், சாலையெல்லாம் இருக்காது. அவங்க ஹெலிகாப்டர் விடலாம்னு நினைச்சிருப்பாங்க, ஹெலிகாப்டர் மக்களுக்காக. இப்படி இதெல்லாம் வளர்ச்சி. உண்மையா சொல்லணும்னா இங்க கலைஞர் காலத்துல இதே கூவத்துல படகு சவாரி எல்லாம் போயிருக்காங்க, அதுக்கு போட்டோ எல்லாம் இருக்கு. ஆமா இருக்கு. இன்னைக்கு கூவம் அப்படி இருக்கு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், அந்த முதல்ல செத்து போச்சு, இனிமையாவது தூர்வாருங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ப மாட்டுக்காங்க. முதல்ல இருக்கு, அதனால நாங்க அதை சுத்தம் அது செத்து போய் வருஷம் ஆச்சுப்பா. அது கடிக்கிறதுக்கு அது உயிரோடவே இல்லை. இறங்குங்க, வேலையை நடத்துங்க. சரி, ஓகேவா? இப்படியாக நம்ம வந்து தொடர்ச்சியாக இங்க இவர்கள் செய்யக்கூடிய எல்லா அயோக்கியத்தனத்தையும் மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதான வேலை கொள்கை. அதற்கு மத்தியில் யாராவது கொஞ்சம் சின்னங்கள் பண்ணீங்கன்னா அவங்களெல்லாம் இப்படி தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய வேலையை நேரம் பார்த்துட்டே போக வேண்டியதுதான். புதிதாக வந்த கட்சியை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒன்று மனசில் வச்சுக்கலாம். 15 வருடங்களாக யார் பக்கம், மக்கள் பக்கம் நிற்கிறது யாரு, அதற்கான 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி இன்னும் வழக்குக்கு அஞ்சாமல் நிற்கிறது யாரு, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் நிற்கிறது யாரு, அப்படிங்கிற அந்த தராசில் வச்சு நீங்கள் இளைஞர்களோ பெரியவர்களோ முதியவர்களோ நிறுத்து பார்த்துக்கோங்க. அதோட வருகின்ற 26ஆம் தேதி மாபெரும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தேசிய தலைவனுடைய 70வது ஆண்டு பிறந்த நாள் விழா. அதை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர்ல நடத்த இருக்கிறோம். அதற்கு பெருந்திரளாக மக்கள் ஒன்று கூட வேண்டும். சிறப்பாக தலைவர்களுடைய 70வது எங்கள் தலைவர் 70 அப்படிங்கிற ஹேஷ்டேகோட நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு இருக்கோம். உறுதியா எல்லாரும் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது 27ஆம் தேதி, அதற்கு மறுநாள் வந்து சிதம்பரத்தில் மழை நீர் தேங்குவது சம்பந்தமான சிக்கல்கள் இருப்பதால அந்த மாவீரர் தினங்கிற ஒரு பெரு நிகழ்வு வந்து இடமாற்றப்பட்டு செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி அளவில் துவங்க இருக்கிற இந்த மாவீரருக்கான நாள், அதாவது மாவீரர் நாள்னா லேசான காரியம் கிடையாது. குடும்பத்தை இழந்து தன் உயிரை இழந்த மாவீரர்கள், அப்பேற்பட்ட துணிச்சலான மாவீரர்களை உருவாக்கிய தலைவனின் வீரத்தையும் அவரின் இழப்புகளையும் வலிகளையும் பேசி நாம் வந்து உணர்வு அடைய வேண்டிய ஒரு நாள். அதனால தமிழர்களாக ஒன்று கூடுவோம். உங்களுடைய பேராதரவையும் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்க்குது. ஆமா, அக்கா சொன்னது போல மாவீரர் சிந்திய குருதி ஈழம் வெல்வது உறுதி அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டோட நாம் தமிழர் கட்சி ஆண்டு தொடர்ச்சியாக மாவீரர் நாளை பேரெழுச்சியாக அனுசரிச்சுட்டு வருது. அதே போன்று இந்த ஆண்டும் ரொம்ப சிறப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்துல நடத்த இருக்கிறோம். அதற்கு பெரும் பொருளாதார செலவு இருக்கு. அங்கே இருக்க மேடை அமைக்கிறதா இருக்கட்டும், மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் தண்ணி படாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு தரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பல நாற்காலிகள், அதற்கப்புறம் வரவங்களுக்கு உணவு, அவங்களுடைய போக்குவரத்து செலவு அப்படின்னு நிறைய பொருளாதார பங்களிப்பு தேவை வந்து அவசியப்படுது. அதனால உலகத் தமிழர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், யாருக்கெல்லாம் உங்களால் மாவீரர் நாளுக்கு வர முடியல ஆனால் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. நிறைய பிற கட்சியினர் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராபகேண்டா பண்ணுறாங்க, தவறான QR கோடெல்லாம் போடுறாங்க. அதனால எங்களுடைய லிங்க்கை பயன்படுத்துங்க. donate.namtamizhar.org அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போய் உங்களுடைய பங்களிப்புகளை
தயவு கூர்ந்து அதில் கொடுங்க அப்படிங்கிறத ரொம்ப பேரன்போட தாழ்மையோட உங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக மீண்டு எழுவோம். தமிழ் தேசிய அரசியல் இங்கே மறுமலர்ச்சி பெறும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் அவசியப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். வரக்கூடிய இந்த லிங்க்ல உங்களுடைய பங்களிப்புகளை செலுத்துங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.